தெலங்கானாவில் தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் பலர் கும்பலாக பைக் வீலிங் சாகசத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாலை விதியை மீறி ஓவர் ஆட்டம் போட்ட இளைஞர்களின் கூட்டத்தை போலீசார் அடக்குவார்களா? இது எங்க ஏரியா, யார் உள்ள வரக்கூடாது என்பது போல் தேசிய நெடுஞ்சாலையை குத்தகைக்கு எடுத்து அடாவடி இளைஞர்கள் கும்மாளம் போட்ட காட்சிதான் இது. கட்சி மீட்டிங்கிற்கு பேரணி செல்வது போன்று வாகனங்களுக்கு வழிவிடாமல் அணை கட்டியவர்களுக்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கோடடா கம்மம் நெடுஞ்சாலை 24 மணி நேரமும் பரபரப்பாக காணப்படும் முக்கிய சாலையாகும். அதில் இளைஞர்கள் சிலர் தங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் எதுவும் கிடையாது என்ற மனநிலையில் ஹெல்மெட் கூட அணியாமல் பவனி வந்தனர். கேங்காக இளைஞர்கள் பின்தொடர அவர்களில் சிலர் பைக் வீலிங் செய்து படம் போட்டனர். மொத்த கும்பலும் இருசக்கர வாகனங்களில் சாலையை மறித்து கொண்டு சென்றதும் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கும் நெருக்குமாக பைக்கை ஓட்டிய கோக்குமாக்கு இளைஞர்கள் அதை வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். இதேபோன்று தனிக்காட்டு ராஜா போல இளைஞர் ஒருவர் அதே தேசிய நெடுஞ்சாலையில் பைக் வீலிங் செய்து வாகன ஓட்டிகளை அலறவிட்டுள்ளார். தொடர்ந்து சாகசம் என்ற பெயரில் பைக்கில் குதிரை ஓட்டிய இளைஞரின் வீடியோ போலீசாரின் கண்களில் பட்டுள்ளது. உடனே தேடிச் சென்று அவரை தூக்கி வந்த போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து அவரை குதிரை ஓட்டினர். மேலும் அவரின் பெற்றோரை நேரில் வரவழைத்து அறிவுரை கூறியுள்ளனர். அப்பொழுது அவரின் பைக் அட்ராசிட்டியை பார்த்த தாயார் இளைஞரின் தலையில் 4 தட்டு தட்டி அழைத்துச் சென்றார். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பைக் வீலிங், பைக் ரேஸில் ஈடுபட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.